ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து ஒரு நல்ல அப் மூவ் வந்து கொடுத்துருந்துச்சுங்க. ஸோ நேற்று வந்து வீக்லி சிபிஆருக்கு மேலே வந்துட்டு அதுக்கு மேலே ஒரு ரீடெஸ்ட் போட்டிருந்துச்சு. ஸோ அந்த ரீடெஸ்ட்லேருந்து பவுன்ஸ் ஆனது. ஸோ அப்படியே இன்றைக்கும் அந்த ஸ்ட்ரென்த் வந்து நல்லாவே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுங்க. இன்றைக்கி டெய்லி சிபிஆர் பக்கம்லாம் வரவே இல்லைங்க. ஸோ ஆனால் 20 EMA மேலே சூப்பராக பவுன்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரே ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்துச்சுங்க. ஸோ இங்கே வந்து ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் வந்து இருந்துச்சுங்க. ஸோ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இங்கே ஒரு சின்ன கேப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த ஜோனே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இந்த லெவல் வந்து க்ரூஷியலாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தோம். ஸோ அங்கேருந்து ஒரே ஒரு ட்ரை வந்து கொடுத்தாங்க. ஸோ ஆனால் உடனே ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த 20 EMAலேருந்து சூப்பராக பவுன்ஸ் ஆகி அதை வந்து நீட்டாக பிரேக் பண்ணிட்டான். ஸோ பிரேக் பண்ணதும் இல்லாமல் திருப்பி கரெக்டாக அந்த ஜோன் மேலே ரீடெஸ்ட் பண்ணி அந்த ரீடெஸ்ட் பண்ண வர்றப்பையும் 20 EMA பவுன்ஸ் வந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு சூப்பரான ஒரு சின்ன டோஜி போட்டான்னு வைங்களேன், பயங்கரமாக போகும். ஸோ இந்த செட்டப் வந்து நிறைய டைம் பார்த்துருக்கேன். நான் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரெண்டிங் டேஸில் மட்டும்தாங்க சூப்பராக வரும். ஸோ நான் எல்லாத்தையுமே அழிக்கிறேன். ஸோ இந்த 1140 இந்த கேண்டில் இருக்குங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு டோஜி ஸோ இஎம்ஏஸ் மேலே போட்டோன்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுங்க. ஸோ இங்கேருந்து எவ்வளோ பெரிய ரேலி பாருங்கள். ஸோ 400லேருந்து 530 வர 130 பாயிண்ட்ஸ் வந்து நீட்டாக ரேலியாக இருக்குது. ஸோ ஆனால் நான் யூஸ்வலி இந்த இஎம்ஏஸ் மேலே ரீடெஸ்ட் பண்ணுற ட்ரேட்ஸ்லாம் எப்போவாது தான் எடுப்பேன். ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாலாம் எடுக்க மாட்டேன். எனக்கு ரிவர்சல் ட்ரேட்ஸ் மட்டும்தாங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரீடெஸ்ட் ட்ரேட்ஸ் வந்து பிடிக்காது. ஸோ ஆனால் இனிமேல் இந்த மாதிரி ரீடெஸ்ட் ட்ரேட்ஸும் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ ஆனால் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து மேக்ஸிமம் எடுப்பேங்க. ஸோ இந்த செட்டப்ஸ் உண்மையிலே மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் வரும். ஸோ நம்ம நினச்சாலும் அதுக்கு மேலே அவ்வளோ ஈஸியாலாம் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த கேண்டில் ஃபார்மேஷன் வந்து பல டைம் பார்த்துட்டேங்க. ஸோ இதே டைமில் இங்கே இப்படி வர்றப்ப ப்ரீமியம் சார்ட்லேயும் அங்கேருந்து 20 EMAலேருந்து பவுன்ஸ் வந்துச்சுன்னா ஸோ ஷுவர் ஷாட் கண்டிப்பாக ஒரு 100 to 150 பாயிண்ட்லாம் ரொம்ப சப்பையாக கொடுக்குறான் டார்கெட்டு. ஸோ அதை தான் நான் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் இனிமேல் இதையும் அப்பப்போ லைட்டாக எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு சடன் ஃபால் வந்துச்சுங்க. ஸோ இங்கே வந்து 20 EMAல திருப்பியும் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிச்சு, ஆனால் முடியலை. அதுக்கப்புறம் இங்கே உடச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு 50 EMAலேருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நல்ல ட்ரெண்டிங் டேஸ்லலாம் இந்த 50 EMAவையும் உடைக்கவே விட மாட்டாங்க. ஸோ 50யும் உடச்சிட்டோன்னா அது வந்து பக்காவான ட்ரெண்டிங் டே இல்லைங்க. ஸோ ஏன்னா நல்ல மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே இறங்கிட்டுனா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் க்ளோசிங் மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அதனால் இந்த 50 EMAவையும் பிரேக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து இன்னும் கண்டினியூ ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணலாம். ஸோ இங்கேயும் மல்டிபிள் டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்து கடைசி இங்கேயும் ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜி மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த 225 கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதையும் ஒரு கன்ஃபர்மேஷனாக வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவும் ரொம்ப ஒரு ஈஸியான செட்டப் தான். ஸோ ஆனால் இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்காது. ஸோ இது என்னைக்கு எப்போ நம்பலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கவே நீங்கள் ஒரு 1 or 2 years வந்து கம்ப்ளீட்டாக இந்த இஎம்எஸ்ஸையே பார்த்து ஊறி இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த இஎம்ஐஸை வச்சு எப்போ ட்ரேட் எடுக்கலாம்னு உங்களுக்கு வந்து தெரியும். சும்மா 1 or 2 days இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா ஸோ ஒரு 10 டைமில் 9 டைம் ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட் ஆகும். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து இந்த டைம் ஃப்ரேம் பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லேயும் அந்த டைம் ஃப்ரேம் முடிகிறப்ப எப்படிலாம் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுங்க. ஸோ நம்ம இந்த பேங்க் நிஃப்டியில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோன்னு, ஸோ இங்கே 20 EMAலேருந்து பவுன்ஸ் வர மாதிரி இருக்குது மந்த்லி டைம் ஃப்ரேமில். ஸோ முதல்ல பவுன்ஸ் ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஃபெயிலியராகி கீழே வந்துருச்சு. ஸோ ஆனால் மந்த் எண்டு க்ளோசிங் வந்து வைக்கிறதுக்கு ஸோ கண்டிப்பாக மேலே ஏற்ற ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நான் வந்து 50,000 மேலே க்ளோசிங் வச்சாதான் ரொம்ப ஸ்ட்ராங் க்ளோசிங். ஆனால் 50,000 வர கண்டிப்பாக கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் 49,500க்கு மேலே கொண்டு வந்தாலே ஸோ புல்ஸ் வந்து டீசெண்டாக ட்ரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து அவங்கள பாராட்டலாம் அப்படின்னு தாங்க சொன்னேன். எக்ஸாக்ட்லி 49,500க்கு மேலே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே ஒரு ரெட் ஜோன் இருக்குங்களா, ஸோ ஆக்சுவலி அது 49,600 to ஒரு 50,000 பக்கம் இருக்குங்க. ஒரு 350-400 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து ஒரு ஜோன். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் அங்கேருந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ டீசெண்டாக அது பக்கமே வந்து க்ளோசிங் வந்து வச்சுட்டாங்க. ஸோ இப்படி டீசெண்டாக ஒரு க்ளோசிங் வச்சதுனால இனி ஃபர்தராக மேலே போகுதா அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணவே முடியாதுங்க. ஸோ ஆனால் இந்த மந்த் எண்டில் வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ ஆனால் இதுக்காக நெக்ஸ்ட் மந்த் வந்து அப்படியே கண்டிப்பாக சென்டிமெண்ட் வந்து சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ நார்மல் டைம்ஸ்லேயே சொல்ல முடியாது. இதில் நாளைக்கு ஒரு பெரிய ஈவெண்ட் வேறு இருக்குங்க. ஸோ நிறைய பேர் ஒவ்வொரு டைமும் பட்ஜெட் பக்கம் வர்ற போதெல்லாம் எனக்கு வந்து மெசேஜ் வந்துடும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மேலே ஒரு கால் கீழே ஒரு புட் வந்து வாங்கி வைக்கலான்ட்டு இருக்கேன் ப்ரோ, அப்படி பண்ணலாமா ப்ரோ, நல்ல ஐடியா தானே அப்படிங்கிற மாதிரியே கேட்டுட்ருக்காங்க. ஸோ நானும் எல்லா டைமும் வீடியோஸில் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்படிலாம் நம்ம வந்து கேவலமாக எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கவே கூடாதுங்க.
ஸோ அது பேர் லாங் ஸ்ட்ராடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இங்கே பேங்க் நிஃப்டி இப்போ 49,500ல் இருக்குது. ஸோ 49,500லேயே கால் ஆப்ஷனும் பை பண்ணிவிட்டு புட் ஆப்ஷனும் பை பண்ணி வச்சுருவாங்க. ஸோ ஏதாவது ஒரு பக்கம் அக்ரெசிவான மூவ் வந்து வரும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு பக்கமாவது பயங்கரமான ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நப்பாசையில் இருப்பாங்க. ஸோ இப்படிலாம் நீங்கள் வந்து கனவு காணவே காணாதீங்க. ஸோ எவனாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த மாதிரி மொக்கையாக வீடியோ போட்டிருந்தனா தயவு செஞ்சு பார்த்து டெம்ட் ஆகி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிடாதீங்க. பட்ஜெட் அன்றைக்கி நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஏன்னா ப்ரீமியம்ஸ்லாம் கண்ணா பின்னான்னு இருக்கும். ஸோ அந்த நிர்மலா சீதாராமன் வேறு பேசி முடிச்ச அடுத்த செகண்ட் வந்து டக்குன்னு ப்ரீமியம்ஸ்லாம் கிராஷ் ஆயிரும். ஸோ அதனால் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு தாங்க அந்த பட்ஜெட் டேயில் வந்து பயங்கர ஃபேவரபுளாக இருக்கும். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரிஸ்க் தான். நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, கண்டிப்பாக நான் இன்றைக்கி வந்து ஆப்ஷன் பையிங் வந்து ட்ரேட் பண்ண தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க வந்து பேசி முடித்ததுக்கப்புறமாவது நீங்கள் வந்து எடுத்தால் நல்லதுங்க. ஸோ அதாவது அவங்க 11 to 11:30க்குள்ளே ஏதோ ஒரு டைமில் வந்து பேசி முடிப்பாங்க. ஸோ அந்த பேசி முடித்த உடனே ப்ரீமியம்ஸ்லாம் டக்குன்னு கிராஷ் ஆகுங்க. ஸோ அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து பையிங் ட்ரை பண்ணலாம். உங்கள் ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு என்ட்ரி கிடச்சுன்னா. ஸோ 11:30க்கு மேலே சொல்கிறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணிங்கன்னா ஸோ ரெண்டு அர்த்தம் தாங்க. ஸோ ஒன்று உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி சுத்தமாக நாலேஜ் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னொன்று வந்து கேம்பிளிங் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தாங்க அர்த்தம். ஸோ அதனால் பார்த்து டிசைட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து நாளைக்கெலாம் எதுவுமே பண்ண போகிறது இல்லைங்க. நம்ம தான் செல்லிங்கை கம்ப்ளீட்டாக விட்டாச்சு. ஸோ பையிங் வந்து வந்தாச்சு. ஸோ நான் வந்து மண்டேலேருந்து தான் ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ நாளைக்கு வந்து ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ஸோ நிஃப்டி எங்கேருந்து எக்ஸாக்ட்லி பவுன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் இது வந்து ஆல் டைம் ஹை ஜோனாக இருந்துச்சுங்க. ஸோ 22,800 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து ஏப்ரல் 2024லேயே ஒரு நல்ல ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஏப்ரலில் லாஸ்ட் வீக் வந்து ஒரு பயங்கரமான ரிஜெக்ஷன் வந்து வந்துருந்துச்சுங்க. ஸோ 2 டைம்ஸ் வந்து ரிஜெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் திருப்பி அந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுங்க. ஸோ இந்த எலெக்ஷன் டைமில் அந்த இடத்துல இருந்தாங்க கரெக்டாக இப்போ வந்து சப்போர்ட் வந்திருக்கு. ஸோ அது போக இந்த பேங்க் நிஃப்டியும் மெயினாக ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ இந்த இது வந்து ஒரு 50% தாங்க. ரிமைனிங் 50% வந்து நான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு தான் நான் வந்து கிரெடிட்ஸ் கொடுப்பேன். ஸோ அது எந்தெந்த மாதிரி டைமில் பேங்க் நிஃப்டியை வச்சு நிஃப்டியை ஏற்றுவாங்க, ஸோ எந்தெந்த மாதிரி டைம்லலாம் ஸோ ஐடி ஸ்டாக்ஸை வச்சு ஏற்றுவாங்க அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வந்து க்ளோஸாக ட்ராக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸோ இங்கே நிஃப்டி பேங்க் நிஃப்டிலலாம் நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இன்னும் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வீக்கோட ஏத்தம் வந்து முக்கால்வாசி பேங்க்ஸ் வச்சியும் எஃப்எம்சிஜி வச்சியும் டீசெண்டாக வந்திருக்கு. ஐடியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆனால் ஐடி ஆல்ரெடி கொஞ்சம் டாப்பில் தாங்க சுற்றிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ மற்ற எல்லா செக்டர்ஸும் தான் பயங்கரமாக அடி வாங்கிருந்துச்சு. ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்தீங்கன்னா பேங்க்ஸும் எஃப்எம்சிஜியும் கொஞ்சம் பாட்டம்லேருந்து மேலே ஏற ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்து வச்சுருக்குங்க. அதாவது ப்ரீவியஸ் 2 வீக்ஸையும் தாண்டி ஒரு நல்ல க்ளோசிங் வந்து வச்சுருக்கு. ஸோ அதுவும் இங்கே ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸும் இருந்துச்சு. ஸோ 23,400 to 500 ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ 500 தாண்டி க்ளோசிங் வந்து வச்சுட்டாங்க. அதனால் இப்போ அப்படியே கண்டிப்பாக மேலே போயிருமானா ஸோ இப்போவே சொல்லிட முடியாதுங்க. ஸோ இங்கேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வர மாதிரி தெரியுது. இப்படி போட்டிங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரெண்டத்தையும் நீங்கள் வச்சு பார்த்தா கூட தெரியுங்க. ஸோ இதையும் தாண்டி போனால் தாங்க நம்ப முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த பிரேக் அவுட்டுக்கே ஒரு ரீடெஸ்ட் வந்து இன்னும் நடக்கல. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, மேஜர் ட்ரெண்ட் லைன், ஸோ இவனும் இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணி இங்கேருந்து இழுத்த விட வந்து ட்ரை பண்ணுவான். ஸோ இங்கே ரீடெஸ்ட் பண்ண வர்றப்ப அதே டைமில் இங்கே 20 EMAவும் ரிஜெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில். ஸோ அது போக இந்த 24,000 வந்து ஒரு ரவுண்ட் நம்பராகவும் இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த 23,700 டு இந்த 24,000 இதெல்லாம் கிராஸ் பண்ணி போனாதாங்க இந்த ஸ்லோப்பிங் ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டிருந்தேன்ல, ஸோ அதையும் கிராஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போனாதாங்க நெக்ஸ்ட் வந்து திருப்பி பழையபடி சேஞ்ச் ஆகுது, அதாவது ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ண முடியும். ஸோ அதுவரை இதை வந்து ஒரு டெட் கேட் பவுன்ஸாக தாங்க அசியூம் பண்ணணும். ஸோ இந்த பவுன்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஸோ அதனால் ஒரே ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸை மட்டும் வச்சுட்டு சந்தோஷப்படாதீங்க. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன்லாம் எவ்வளோ பவர்ஃபுல்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து 1600-700 பாயிண்ட் ஏற்றியே அதுக்கப்புறம் ஈஸியாக அடிச்சிட்டானுங்க. ஸோ இந்த பாட்டம்லேருந்து வெறும் ஒரு 800 பாயிண்ட் தான் போயிருக்கு. ஸோ அதனால் இந்த 800 பாயிண்ட் ஏற்றலாம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காதிங்க. ஸோ இது மெயினாக எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த பட்ஜெட்டில் அப்படியே பயங்கரமாக மேலே ஏறப்போகுது அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணாடங்களெல்லாம் நீங்கள் வந்து பிளைண்டாக நம்பாதீங்க. ஸோ ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ எவன் சொல்கிறதும் நடக்கவே நடக்காது. ஸோ எல்லாமே சும்மா ஸ்பெக்குலேஷன் தாங்க. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்லாம் அப்படி வந்து அசியூம் பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த ஒரு டெசிஷன்ஸும் எடுக்கக்கூடாதுங்க.
ஸோ அவனுங்கலாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் காசு வச்சுருப்பானுங்க. லைட்டாக ஒரு சின்ன கேம்பிளிங் வந்து பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவனுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி மக்களோட மண்டையை கழுவுவானுங்க, பொசிஷன்ஸ் எடுத்து வச்சுட்டு. ஸோ மக்களையும் இப்படி தூண்டி விட்டு அவங்களையும் பொசிஷன்ஸ் எடுக்க வைக்கலாம் ட்ரை பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அவனுங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஸோ எனக்கு கவலை என்னென்னா, அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துட்டு மக்களும் அந்த மாதிரி ஹியூஜான பொசிஷன்ஸ்லாம் எடுத்து வச்சிடுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுவும் கடன்லாம் வாங்கி சும்மா பொசிஷன்ஸ்லாம் எடுத்து வச்சிடுறானுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுத்தரில் வந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ கேம்பிளிங் பண்ணணும்னு டெம்ப்ட் ஆச்சுன்னா ஏதோ 1 or 2 லாட்ஸோ 3 லாட்ஸோ மேக்ஸிமம் எடுத்து வைங்க. ஸோ சும்மா இந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் பார்த்துட்டு நீங்களும் 30 லாட் 40 லாட் அப்படிங்கிற மாதிரிலாம் வாங்கி வச்சிங்கன்னா சோலி முடிஞ்சிடும். ஸோ எனக்கு ஆனஸ்ட்லி பட்ஜெட்டில் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லைங்க. நான் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ எனி டைம் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தாங்க மெச்சூரிட்டின்னு நான் நம்புகிறேன். ஆனாலும் உங்களுக்குள்ள ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்து வந்து இருக்கும். ஸோ உங்களோட கருத்தை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு பட்ஜெட்டில் வந்து மார்க்கெட் மேலே ஏறப்போதா இல்லை பயங்கரமாக கீழே ஃபால் ஆக போதா அப்படின்னு உங்களோட தாட்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். கடைசியாக இதை வந்து சொல்லிக்கிறேங்க. ஸோ இதுக்கு மேலே சொல்லவே மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஸோ இன்னையோட இந்த கோர்ஸோட ஆஃபர் வந்து முடியுதுங்க. ஸோ நாளையிலேருந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு நான் வந்து வீடியோஸும் பெருசாக போட மாட்டேன், ஆக்டிவாக இருக்க மாட்டேன். ஸோ வேறு சில பர்சனல் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பரில். ஸோ லாஸ்ட்டாக ஒரு 2-3 வீடியோஸ்லாம் போட்டிருந்தேங்க. ஸோ அதெல்லாம் நல்லா போகும்னு நினச்சேன். ஸோ ஆனால் நினச்ச அளவுக்கு பெருசாக போகலை. ஸோ அதனால் தயவு செஞ்சு அதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.